Hello students, இப்போ நம்ம class 11 Mathsல 5th chapter binomial theorem sequence and series exercise 5.1ல question number 11ல இருந்து 16 வரைக்கும் பார்க்க போறோம். Question number 11. If n is a positive integer கொடுத்துட்டாங்க or non-negative integer அப்படின்னா அதுவும் positive integerன்னு அர்த்தம். Coefficient of x power r and x power n minus r find out பண்ணி ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் டேர்ம் எழுதிக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்பான்ஷன்ல என்னன்றது என்ன, எக்ஸ்ன்றது ஒன்று, ஏன்றது எக்ஸ். ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்ன? என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். அப்போ என்சிஆர் அப்படியே போட்டுருவோம். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர். ஏக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ் பவர் ஆர்னு போட்டுருவேன். எக்ஸுக்கு பதில் 1 போட்டேன். 1 பவர் எனிதிங் 1 தான். அப்போ என்சிஆர் எக்ஸ் பவர் ஆர். இப்போ என் மைனஸ் ஆர்னு போட போகிறோம். அப்போ என்சி என் மைனஸ் ஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர்னு போட்டால் என்என் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் பவர் ஆர்னு வரும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் இதோட ஆன்சரு என்சி என் மைனஸ் ஆர் தான் வருது. ஸோ என்சிஆர் இஸ் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர். இது ஒரு ஃபார்முலா நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். Next, a and b are distinct integer na வேற integer. Prove that a minus b is a factor of a power n minus b power n. n positive integer இருக்கணும். அவங்களே ஒரு hint கொடுத்துட்டாங்க. a power n இந்த மாதிரி பிரிச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் ஏவை வந்து a minus b plus b power n, இதில் b தனியாகவும் a minus b தனியாக வச்சுக்கிறேன். அப்போ பவர் என் போட்டால் என்ன பண்ணுவேன்? NC0, NC1, NC2, NCN வரும். அதுக்கடுத்த பி பவர் என் மைனஸ் 1, பி பவர் என் மைனஸ் 2ன்னு வரும். அடுத்த ஏ மைனஸ் பி பவர் 0, ஏ மைனஸ் பி பவர் 1ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ப்ளஸ் பிஎன் இந்த பக்கம் மைனஸ் பிஎன்னு வந்துடும். அப்போ NC1 மீதி டேர்ம் போடுறோம். இது எல்லாத்துலேயுமே ஏ மைனஸ் பின்ற டேர்ம் இருக்குது. காமனாக எடுத்தா மீதி இது வரும். ஸோ எப்படினாலும் ஏ மைனஸ் பி காமனாக இருக்கனால இட் இஸ் ஏ மைனஸ் பி இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் b power n. Next, இதோட எக்ஸ்பென்ஷன்ல 14th term 13th term ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கிறோம். என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். 4th டேர்ம்னு கேட்டால் ஆரை நம்ம 3ன்னு போடுவோம். அப்போ NC3 ஏ பவர் என் மைனஸ் 3 பி பவர் 3. 13th டேர்ம்னா ஆரை 12ன்னு போடுவோம். அப்போ இதோட ஆன்சர் வந்து NC3 a power n minus 3 b power 3. NC12 கோஎஃபிஷியன்ட்னா இந்த NC12 NC3. அப்போ ரெண்டு என்னும் சேமாக இருந்தால் 3 plus 12 is equal to N15ன்னு வரும். நெக்ஸ்ட் a plus x to the power nல ரேஷியோ வந்து 3 கான்சிக்யூட்டிவ் டேர்மோட ரேஷியோ 1 7 42ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் n கேட்குறாங்க. இப்போ நான் இந்த டேர்ம் தான் ஆர்த் டேர்ம், ஆர் பிளஸ் 1th டேர்ம், ஆர் பிளஸ் 2 டேர்ம்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் அதை என்னென்னு எடுப்பேன்? ஆரை ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் 1 பிரிப்பேன்னா அப்போ இந்த ஜென்ரல் டேர்மில் ஆர் வர இடத்துல ஆர் மைனஸ் 1 போடுவேன். அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்சி ஆர் மைனஸ் 1 வரும். அப்போ ஆர் ப்ளஸ் 1க்கு என்சிஆர்னா ஆர் ப்ளஸ் 2க்கு என்சி ஆர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் டிவைடட் இல்லை ஃபஸ்ட்டு டிவைடட் பை செகண்ட் எடுத்துக்கிட்டேன்னா என்சி ஆர் மைனஸ் 1 பை என்சிஆர் ஈக்குவல் டு 1/7 அப்படின்னு வரும். இப்போ இதோட ஃபார்முலா எப்படி போடும்? n ஃபேக்டோரியல் பை இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம். n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இதை n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இதில் எதெல்லாம் பிரிக்கலாம்? n போயிடும். இது ரெண்டுத்தில் ஆர் மைனஸ் 1 சின்னது, அதை அப்படியே வச்சுப்போ ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் போட்டு கேன்சல் பண்ணலாம். இது ரெண்டுத்துலேயும் இதுதான் பெருசு, இது சின்னது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் போட்டு கேன்சல் பண்ணுறோம். இது மட்டும் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆரோட ஆன்சர்ஸ் வந்து 7ன்னு கிடைக்குது. இப்போ ஆர் ஈக்குவல் டு 7ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னோட ஆன்சர் 55ன்னு வரும். அடுத்து 5th 6th 7th டேர்ம் கேட்குறாங்க. ஸோ 5th டேர்ம்னா ஆரை 4னும் 6th ஆரை 5னும் 7th ஆரை 6ன்னு எடுத்துப்பேன். அப்போ 5th டேர்ம் T5ஓட ஆன்சர் NC4, T6ஓட ஆன்சர் NC5, 7th டேர்மோட ஆன்சர் NC6. இப்போ இது ஏபின்றனால கண்டிப்பாக இந்த 3 ஆன்சரில் மிடில் டேர்ம் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் ஆட் பண்ணி பை 2 பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ பண்ணிட்டா அப்போ இது NC5 இங்கே டிவைடில் வந்துடும். இப்போ வந்து ஃபார்முலா படி போட போகிறோம். இப்போ 2 இஸ் ஈக்குவல் டு NC4 னா
plus NC6 by NC5 NC5ன்னு வருது. இந்த மாதிரி இங்க மேல உள்ள டேர்மை விட கீழே உள்ள டேர்ம் 1 கம்மியா இருந்தா இந்த ஃபார்முலான்னு தெரியும். இது அதே மாதிரி தான் இருக்கு, பட் தலைகீழா இருக்கு. அப்ப இதை தலைகீழா r by n minus r plus 1 மாதிரி போடணும். இது கரெக்டா இருக்கு. n minus r plus 1 by r, n இது r இது அந்த மாதிரி வச்சு போடணும். போட்டோம்னா நமக்கு என்னோட ஆன்சர் 7 or 14ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு ஜென்ரல் டேர்ம் தெரியும், அதை போட்டுக்கிறோம். இதை மாற்றி எக்ஸ் பிளஸ் ஒன்னு போட்டோம்னா நமக்கு E0 இங்கே எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னா அது மட்டும் தான் மாறி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு எப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடைக்கும்னா, இப்போ இதையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஜென்ரல் டேர்ம் போட்டோம்னா 2NCR, அதான் NCR எனக்கு பதில் 2n 1 பவர் r x பவர் rன்னு கிடைக்கும். 2NCN x பவர் n. 2NCN நம்ம எப்படி போடலாம்? 2n into 2n minus 1 2n minus 1 அந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ அதோட ரைட் ஹேண்ட் சைட் C0 ஸ்கொயர் C1 ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 2NCNக்கு ஈக்குவல் 2n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ n ஃபேக்டோரியல் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 5.1ல கொஸ்டின் நம்பர் 11லேருந்து 16 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.